20 டேஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ் எனக்கு ஞாபகம் கிடையாது. மாஸ்டர் செஃப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை கல் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தோசையே வரல. நான் 20 நாளு இத பழகாத மெத்தடே கிடையாது. கஞ்சி தண்ணி ஊத்தி வச்சு பழகிட்டேன். வெண்டைக்காய் போட்டு இது பண்ணிட்டேன். ஆயில் இது பண்ணிட்டேன். இது எண்ணெய் நல்லா என்னென்னமோ நானும் இதில என்னென்ன சீசனிங் பண்ண முடியுமோ எவ்வளோ என்னமோ பழகி பழகி பார்த்துட்டேன். 20 நாள் கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, தோசையே வரல. ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு மட்டும் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு 2ஆம் நாள் ஊத்த சுத்தமா வரல. இன்னைக்கு வரைக்குமே இது வரவே இல்ல இதுல தோசை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொட்டி தவான்னு போட்டிருந்தது. பட் ஆனா அதுல ஆல் பர்ப்பஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தது. அதுல மென்ஷன் பண்ண மாதிரி ரொட்டி தவா தான் போட்டிருந்தது. பட் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் தூக்கி போட எனக்கு மனசு வரல. சரி வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கான இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சப்போஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா சப்பாத்தி போடுறதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது நல்லா இருக்கு. சப்பாத்தி, ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிக்கலாம். பட் தோசை சுடுறதுக்காக இதை வாங்குனீங்க அப்படின்னா, நம்ம காலி ஆயிடும். ஏன்னா இதுல ஸ்டிக்கா பயங்கரமா பிடிக்குது. செம்மையா பிடிக்குது. யூஸ் பண்ணவே தோசை சுத்தமும் யூஸ் பண்ணவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, சௌபாக்கியால இருந்து நான்ஸ்டிக் தவா தான் வச்சிருந்தேன் நான் ஆல்ரெடி. இந்த ஒரு தவா வச்சுதான் நான் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா, தோசை ஊத்துறது, சப்பாத்தி பண்றது, ஃபிஷ் ஃப்ரை பண்றது எல்லாமே இதுல தான் பண்ணிட்டு இருந்தேன். இது என்ன ஆச்சுன்னா, இப்ப 2 நாளா இந்த கோட்டக்கு போயிட்டு இதுவும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுலயும் தோசை ஊத்த முடியல. ஸோ இப்ப 2 தவாவும் போயிடுச்சு. ஓகே, இது 2 இயர்ஸ் வந்து இருந்தது. இது நான் சீட்டு போட்டப்போ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இதுல ஸ்கீம்ல கொடுப்பாங்க இல்லையா, கிஃப்ட் பேக் மாதிரி. அந்த மாதிரி எனக்கு இந்த தவா வந்துச்சு. ஓகே, 2 இயர்ஸ் வந்துச்சு. இது ஓகேவா தான் எனக்கு இருக்கு. 2 இயர்ஸ் ஓகே. அந்த அளவு தான் உனக்கு ஒரு நான்ஸ்டிக் தவா. அதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு போயிட்டு நான் பிஜிஎன்ல நான்ஸ்டிக்கே வாங்கி வந்துட்டேன். சரி, உழைக்கிற வரைக்கும் உழைக்க ஒரு 2 இயர்ஸ் உழைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா, நான் பிஜிஎன்ல இருந்து வாங்கிட்டு வந்த தோசை தவா நல்லா இருக்கு. இது ஸ்ட்ராங்கா இருக்கு. நான்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு டவுட்டே வேண்டாம். தோசை நல்லாவே வரும். அது 800 வாங்கிட்டு வந்தேன். இது நான் 800 பிஜிஎன்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, தோசை ஊற்றுறது தான் வாங்கி வந்தேன். நான்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே வந்துடும். ஸோ எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ யாராவது சப்போஸ் வந்து மாஸ்டர் செஃப் கம்பெனி தான் நான் வாங்கினேன். ஸோ நல்லா வரும் அப்படின்றதுல தான் வாங்கினேன். சரி, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் ரொட்டி மட்டும் பண்ண போறேன், சப்பாத்தி மட்டும் பண்ண போறேன்னா இது ஓகே, சூப்பர். ஸோ அதனால இது இப்போ இந்த பிஜிஎன் வந்து தோசை ஊற்றி வச்சுக்க போறேன். இது சப்பாத்தி ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டேன். அண்ட் இது வந்து முடிஞ்சு போச்சு இதோட கதை. ஸோ இது வந்து நம்ம வந்து தூக்கி தான் போட்டாகணும். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவு அந்த வீடியோவை மாஸ்டர் செஃப்ல அந்த தோசை தவா போட்ட ரிவ்யூ வீடியோவை நான் எடிட் பண்ணிடுறேன். ஸோ என்னன்னா, ஏன்னா அது ஒரு 1.5K மேலே அது வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் வாங்கினா கூட காசு வந்து அபேஸ் ஆகிடும். ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. ஸோ அந்த வீடியோ வேணும்னா அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க ரெஃபரன்ஸுக்கு. இன்னும் 1 டே கிட்ட அந்த வீடியோ அதில் இருக்கும். நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை.